வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரம் ராகுக்கு உண்டான நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி மிதுன ராசி. இந்த மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. அதே மாதிரி இது ஒரு எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய ராசி. இது ஒரு உபயராசி, காத்து ராசி. இயற்கையாவே இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்காரரு எப்பவுமே முயற்சியை பண்ணிட்டே இருப்பாங்க. தன்னுடைய முயற்சியை ஒருபோதுமே நிறுத்த மாட்டாங்க. என்ன காரணம்னா, இந்த திருவாதிரை நட்சத்திரம் இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா புதனுடைய வீடு. இது காலபுருஷனுக்கு 3வது வீடு. அப்போ ஏதோ ஒரு முயற்சியை இவங்க பண்ணிட்டே தான் இருப்பாங்க. எந்த ஒரு செயல்ல தோல்வியே கிடைச்சாலும் அதை பத்தி கவனிக்க மாட்டாங்க, அதை பத்தி சிந்திக்கவும் மாட்டாங்க. அடுத்த வேலை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நடந்து போனதை நினைச்சு வருத்தப்படவோ கவலைப்படவோ மாட்டாங்க. இது ஒரு எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய ராசி. இந்த நட்சத்திரக்காரர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா எதிர்காலத்தை பத்தி அதிகமாக பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இவங்கனால ஒரு வேலை செய்யாம சும்மா இருக்க முடியாது. என்ன காரணம்னா, இது இருக்கக்கூடியது ஒரு உபயராசி. உபயம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு இடத்துல தங்காது, அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டே இருக்கு. அப்போ இந்த நட்சத்திரம் இந்த ராசியில் இருக்கிறதுனால இவங்கனால சும்மா ஒரு இடத்துல உட்கார முடியாது. அங்கேயும் இங்கேயும் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே தான் இருப்பாங்க, அலைஞ்சிட்டே தான் இருப்பாங்க. இந்த நட்சத்திர குழந்தைகளை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காராது, அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டும் விளையாடிட்டுமே தான் இருக்க முடியாது. ஒரு இடத்துல அவங்கள நீங்க உட்கார வைக்க முடியாது. அதே மாதிரி ஏதோ ஒரு பொருளை இவங்க நோண்டிட்டே இருப்பாங்க. என்ன காரணம்னா, புதன் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நுணுக்கத்துக்குமே ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஆராய்ச்சி பார்க்கறதுக்குமே அதிபதி. அப்போ இந்த புதனுடைய வீட்டில் இந்த திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிறதுனால இதுல பிறக்கக்கூடிய குழந்தைகள் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ரொம்பவே துருதுருன்னு ஆக்டிவாகவும் அதிகமா கேள்வி கேட்கக்கூடிய குழந்தைகளாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க எந்த தொழில் எடுத்தாலும் அதுல ஒரு நுணுக்கமா செய்வாங்க. அதாவது வேலையில ஒரு சுத்தம் இருக்கும், திறமை இருக்கும். அதே மாதிரி அதுல ஒரு ஒழுக்கம் இருக்கும். எப்பவுமே மனசாட்சிக்கு விரோதமா அவங்களால வேலை செய்ய முடியாது. அதே மாதிரி எந்த ஒரு புதிய விஷயங்கள் வந்தாலும் அதை கத்துக்குவாங்க. தன்னுடைய அறிவை பெருக்கிட்டே இருப்பாங்க. இயற்கையாவே இந்த நட்சத்திரத்துக்கு நண்பர்கள் சேர்க்கை ரொம்பவே அதிகமாக இருக்கும். இது உபயராசின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? இந்த உபயராசியினுடைய தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உபயராசி பொதுவாகவே நம்ம கடல் அலைகள் கூட ஒப்பிடலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கடல் அலை எப்படி உள்ள போயிட்டு மறுபடி கரைக்கு வரும்போது தேவையில்லாத குப்பைகளை கூட கொண்டு கரையில போடுதோ, அதே மாதிரி இந்த நட்சத்திரக்காரர்கள் அவங்க வாழ்க்கைக்கு எது வேணுமோ அதை மட்டுமே தான் நினைப்பாங்க. வேற எதை பத்தியுமே போக்கஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ருத்ரன், அதாவது அழிக்கும் கடவுள். அப்போ இவங்களுக்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எந்த அளவுக்கு ஆக்கக்கூடிய சக்தி உண்டோ, ஆக்கப்பூர்வமான சக்தி உண்டோ, அதே மாதிரி ஒரு விஷயத்த எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய சக்தியும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தினுடைய குறியீடு எதுன்னு கேட்டீங்கன்னா கண்ணீர் துளி. கண்ணீர் துளி எந்த அளவுக்கு மென்மையாக இருக்குமோ அதே மாதிரி இவங்களுடைய செய்கைகளும் தோற்றங்களும் ஒரு மென்மையான சுபாவத்தை கொண்டிருக்கும். இவங்களால யாருக்கும் எந்த துன்பமே வராது. முடிஞ்ச வரைக்கும் இவங்க எல்லாத்துக்கு உதவிதான் பண்ணுவாங்க, யாரையுமே சிரமப்படுத்த மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு ஆள் இவங்களுக்கு வேண்டாதுன்னு சொன்னா அந்த பக்கமே இவங்க திரும்பி தலை வச்சும் கூட படுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரோசம் ரொம்பவே அதிகமா வரும். என்ன காரணம்னா, இந்த 3வது வீட்டுல ராகு வரும்போது, 3வது வீடு அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சி. இன்னொன்னு உங்களுடைய ஜாதகத்துல அந்த 3வது வீடு அப்படிங்கிறது உங்களுடைய அறிவுக்கு 11வது வீடு. அப்போ உங்களுக்கு யாரு தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள கடைசி வரைக்குமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அவாய்ட் பண்ணிடுவாங்க. அவங்ககிட்ட எந்த விதமான ஒட்டுறவும் வச்சுக்க மாட்டாங்க. பொதுவாக ரோசம் கொஞ்சம் அதிகமா இருக்கு அவங்களுக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு
ரொம்ப ரொம்ப நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒருத்தரை வந்து இவங்களை நம்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்கனால கடைசி வரைக்கும் நம்பினவங்களுக்கு எந்த கெட்ட பேரும் வராது. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு நல்லதான் பண்ணுவாங்க, கெடுதல் வந்து பண்ண மாட்டாங்க. இப்போ திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு உண்டான பலனை பார்க்கலாம். பொதுவா இந்த திருவாதிரை 1ஆம் பாதம் வந்து தனுசு நவாம்சத்துல விழுகுங்க. அப்போ பொதுவாக வந்து இந்த திருவாதிரை 1ஆம் பாதத்துல இருக்கக்கூடியவங்க அலைச்சல் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். எந்த முயற்சி எடுத்தாலும் அதுல அலைஞ்சிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து எப்பவுமே மனசுக்குள்ள வந்து தேவையில்லாத சிந்தனைகளையுமே தேவையில்லாத சஞ்சலங்களையுமே வருத்திக்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதை போக்கஸ் பண்ணியாத இவங்களுடைய குறிக்கோள் இருக்கும். அதே மாதிரி வந்து எந்த விதமான கெட்ட செய்திகளுக்கும் இவங்க போக மாட்டாங்க. ஏன்னா குருவனுடைய நவாம்சங்கிறதுனால பொதுவாகவே இவங்களுடைய மனசு சுத்தமா இருக்கும். யாரையும் கெடுக்கக்கூடிய எண்ணம் வராது. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு ஹெல்பிங் தான் பண்ணுவாங்க. எப்பவுமே ஒரு நேர்மையோடவும் தர்மத்தோடவும் ஒழுக்கத்தோடவும் இருக்கக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. அடுத்தது திருவாதிரை 2ஆம் பாதம். பொதுவா இந்த திருவாதிரை 2ஆம் பாதம் வந்து சனியினுடைய நவாம்சத்துல மகர நவாம்சத்துல விழுகும். அப்போ இவங்க வந்து எப்பவுமே தொழில வந்து ரொம்ப திறமையுள்ளவங்களா இருப்பாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு எந்த விஷயத்தையுமே கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வேலையில புது புது ஐடியாக்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. எங்க வேலை செஞ்சாலும் அந்த வேலையில வந்து பாத்தீங்கன்னா நல்ல பேரு வாங்கிடுவாங்க. எந்த தொழிலை செஞ்சாலும் அதுல அர்ப்பணிப்பு உணர்வோட செய்வாங்க. இவங்களுக்கு பொதுவாக தொழில வந்து கொஞ்சம் பேராசை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எப்பவுமே எங்கேயுமே போனாலும் கூட தன்னுடைய காரியத்தை பத்தியேதான் அவங்க யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த காரியத்துல வந்து சக்சஸும் பண்ணிக்குவாங்க. இவங்க எடுக்கக்கூடிய முயற்சியில தோல்விகள் நிறைய வரும். அந்த தோல்விகள் வந்தாலும் தோண்டு போகாம மேலும் மேலும் அதை வந்து முயற்சி பண்ணிட்டே இருந்து அதுல சக்சஸ் பண்ணிடுவாங்க. அடுத்தது திருவாதிரை 3ஆம் பாதம். இந்த திருவாதிரை 3ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து கும்ப நவாம்சம். கும்ப நவாம்சத்துல விழுகு. அப்போ இந்த திருவாதிரை 3ஆம் பாதத்துக்காரங்க எப்பவுமே எந்த குறிக்கோள் எடுக்கிறாங்களோ அந்த குறிக்கோள்ல கண்டிப்பா சக்சஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வந்து இதுல யாராரு கூடவெல்லாம் பழகுறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கிட்டமே நல்ல பேரு இருக்கும். நிறைய நண்பர்களை சேர்க்கை வச்சிருப்பாங்க. கொஞ்சம் ஆசைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும், பேராசை கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா கும்ப நவாம்சங்கிறதுனால பேராசை கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி வந்து இவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத யாருனாலையுமே கண்டுபிடிக்க முடியாது. வெளிப்படையா பேசாத தன்மை ரொம்பவே அதிகமாக இருக்கும். யாருனாலையுமே இவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. யாரு கைக்குள்ளயுமே சிக்க மாட்டாங்க. அதே மாதிரி கலவர மீன்ல நலவர மீனா இருப்பாங்க. யாருடைய பேச்சையுமே கேட்க மாட்டாங்க. அட்வைஸ் பண்ண சுத்தமாவே பிடிக்காது. இதுதான் திருவாதிரை 3ஆம் பாதத்துக்கு உண்டான பலன். அடுத்ததா திருவாதிரை நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு போலாம். பொதுவா இந்த திருவாதிரை நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு எப்பவுமே அலைச்சல் இருந்துட்டே இருக்கும். அதே மாதிரி இவங்க லோக்கல்ல இருக்கிறத விட வீட்டை விட்டு வெளியில் போய் இருந்தா மட்டும்தான் இவங்களால சைன் பண்ண முடியும். வீட்டை விட்டு வெளியில் போய் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இவங்களுக்கு அமையும். இவங்களுடைய தொழில் வந்து வெளியூரில் அமையலாம், வெளிநாட்டுல அமையலாம், இல்ல வீட்டை விட்டு வெளியில போய் பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலையே வரலாம். அதே மாதிரி இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து எப்பவுமே தன்னுடைய முயற்சியில வந்து அளக்களிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும், விரயங்கள் நிறைய ஆகும். ஆனா இவங்க வந்து அதை பத்தி எதை பத்தியுமே கவலைப்படாம முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. பொதுவாக இவங்களுக்கு விரயங்கள் வந்து அதிகமாயிட்டே இருக்கும், பொருள் விரயங்கள் அதிகமாகவே ஆயிட்டு இருக்கும். அதே மாதிரி மனம் எப்பவுமே 2 மனசாகவே இருக்கும். எதையுமே ஒரு திரகாத்திரமா செய்ய முடியாது. திரகாத்திரம் சொன்னோம்னா மனசு முழு மனசோட அர்ப்பணிப்புணர்வோட இவங்களால பண்ண முடியாது. ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அந்த முடிவையே பத்தி அந்த முடிவை மாத்தி 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 யோசனை பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு முடிவை வந்து நிலையா அவங்களால எடுக்க முடியாது. குழப்பங்கள் அதிகமாக உள்ளவங்க, திடமில்லாத மனசு உடையவங்க, எந்த முடிவையுமே டக்குல எடுக்கக்கூடாத அதை எடுக்க முடியாத தன்மையில உள்ளவங்க. இதுதான் இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்கள். நன்றி, வணக்கம்.